ஓட்டுக்கு ஓட்டுக்கு அவன் காசு கொடுக்கறானா இல்லையா? கொடுக்கறான். ஏன் கொடுக்கறான்? ஏன் கொடுக்கறான்? முதல்ல எவ்வளவு கொடுத்தான்? 5 ரூபா கொடுத்தான், அப்புறம் 10 ரூபா கொடுத்தான், அப்புறம் 100 ரூபா கொடுத்தான். திருமங்கலம் ஃபார்முலான்னு வேற, இந்த திருட்டு ஃபார்முலாவுக்கு திருமங்கலம் ஃபார்முலா என்று வேற வச்சான். 100 ரூபா கொடுத்தான், அப்புறம் 500, அப்புறம் 1000, இப்ப 2000. இதுல வளர்ச்சி. நான் உங்க வீட்டுக்கு வர்றேன், திருடிறேன் 5 லட்சம் ரூபாய. திருடிட்டு அம்மாட்ட வந்து, அம்மா உங்க வீட்டுல 5 லட்சம் ரூபாய் திருடிட்டு இந்தாங்க உங்களுக்கு அதுல ஒரு பங்கு 5000 அப்படின்னு கொடுத்தா வாங்கிட்டு பேசாம இருப்பியா? இல்ல கட்டி வச்சு விளக்கமா தலை அடிப்பியா? அந்த மாதிரி உனக்கிட்ட இருந்து திருடின காசுல பங்கு, திருட போறதுக்கு பங்கு. எது? ஓட்டுக்கு 2000. இந்தாங்க நான் திருட போறேன், அதுக்கு முன்மனமா இந்த 2000 வச்சுக்கிறீங்க. இதை எப்படி என் இன சொந்தங்கள் சகித்துக் கொள்கிறார்கள்? எப்படி? மானத்துக்காக உயிரை விட்ட இனம் எப்படி இப்படி மானம் கெட்டு போனோம்? கொடுத்து 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 வாழ்ந்த இனம் ஏன் இப்படி கையேந்தி நிக்குது? என்ன இல்ல பிரச்சனை? காடு இல்லையா? மலை இல்லையா? கரும்பு விளையிலையா? தென்னை வரலையா? பனை இல்லையா? சோளம் கம்பு விளையிலையா? மாடு இல்லையா? ஆடு இல்லையா? எருமை இல்லையா? கோழி இல்லையா? எல்லாம் தான் இருக்கே. அப்புறம் ஏன் வறுமை இருக்கு, ஏழ்மை இருக்கு, வயிறு நிறைய பசி இருக்கு? என்னதான் பிரச்சனை? என்னதான் பிரச்சனை? ஒரு மிக்சி கிரைண்டரோட நம்மளால வாங்கிக்க முடியாது. எப்படி ஏமாற்றி வச்சிருக்கான் பாரு. இந்த முறை ஆட்சிக்கு வந்தால் 8000 டோக்கன். ஐயா எடப்பாடி 10,000 கொடுக்கிறேன், ஃப்ரிட்ஜ் கொடுக்கிறேன், 1 லிட்டர் எண்ணெய் கொடுக்கிறேன், 1 கிலோ பருப்பு கொடுக்கிறேன், கொஞ்சோண்டு விஷம் கொடுக்கிறேன், குடித்து விட்டு சத்து போங்கள். இது நன்றாக இருக்கு, நிம்மதியாக இருக்கு. அதான் நானும் முடிவு பண்ணிட்டேன். எல்லாரும் வரேம்புறா இலவசம் தாரம்ன்றான். நான் ஏன் சொல்லாம போகணும்? நானும் தாரேன். வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர், வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர். நிறுத்துறது எங்கேன்னு மொட்டை மாடியில இடம் தந்துடுறேன். அப்படியே மேல பறந்து கயிறுல இறங்கி வீட்டுக்குள்ள போயிரு. குடும்ப தலைவிக்கு 2000 டிஎம்கே, 2000 ஏடிஎம்கே, 2000 டிவிக்கே. நான் வந்து குடும்ப தலைவிக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிலோ தங்கம், சுத்த தங்கம். என்ன சிரிக்கிற? அவன் நான் சொன்ன நம்புவேன், நான் சொன்ன நம்ப மாட்டிய? நம்ப மாட்டேன். எப்படி? மதுரையில ஒரு மான தமிழ திருந்திட்டான், நான் சம்பாதிக்கிறேன்ட்டான். எத்தனை காலத்துக்கிட்ட நம்ம ஐயா மாறுவோம்? நம்ம தாத்தா பட்டுக்கோட்டை வாழ்றாரு, நாங்க யாரையும் ஏமாத்த மாட்டோம், ஏமாறவும் மாட்டோம். எத்தனை காலத்துக்கு ஏமாறது சொல்லு? இலவசம் கொடுக்குறேன், அதுல இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுக்கிறேன்? 10.5 லட்சம் கோடி உன் நாட்டுக்கு கடன், 10.5 லட்சம் கோடி கடன். ஒரு வீட்டு தகப்பன் பிள்ளைக்கு எதை வைத்து விட்டு போறானோ இல்லையோ, கடனை வைத்து விட்டு போக கூடாது. கடன்கார பைய மகன் என்பதை மட்டும், அந்த பேரை மட்டும் வைத்து விட்டு போக கூடாது. ஆனால் வீட்டு தகப்பன் அப்படின்னா நாட்டை ஆளுகிற தலைவன் இதுவரை 10.5 லட்சம் கோடி 10.5 லட்சம் கோடி கடனை பெற்று நிறைவேற்றிய ஒரு நலத்திட்டம் என்ன என்று என் முன்னாடி கூடியிருக்கிற என் இனமான சொந்தங்கள், என் உயிரினிமிலியின் உடன் பிறந்தார்கள் கேள்வி எழுப்பி பார்க்கணும். ஒரு நாட்டில் வளத்திலே சிறந்த வளம் அறிவு வளம் தான், கல்விதான். கல்வியை தரம் உயர்த்தி தன் நாட்டு பிள்ளைகளுக்கு சரியாக சமமாக கொடுத்தது இந்த 10 லட்சம் கோடியில் என்று யாராவது சொல்ல முடியுமா? இல்லை. கல்வியை மாணவர்கள் கடன் வாங்கி கற்கிற நிலைக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும், அறிவை கொடுத்து நல்ல மனிதனாக்கி இந்த நாட்டில் விட்டு விட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். பெரும் பொருள் செலவு, முடியல, கடனை வாங்கி படிக்க வைக்கிறான். மறுபடி தேர்தல் வரும்போது இந்த ஆட்சியாளன் சொல்றான், கல்வி கடன் தள்ளுபடி. கல்வியை கொடுக்க வேண்டியது அரசின் கடன், அது எப்படி கடன் வாங்கி படிக்கிற நிலைமைக்கு ஏன் வைத்தாய்? கல்வி கடன் தள்ளுபடி, விவசாயி கடன் தள்ளுபடி. விவசாயி ஏன் கடனாளியானா? விவசாயி ஏன் கடனாளியானா? பான்பராக்கு விற்கிற முதலாளி கடன்காலி ஆகிறானா? சிகரெட் விற்கிறவன், சுருட்டு விற்கிறவன், பீடி விற்கிறவன், குவார்டர் ஆஃப் விற்கிற சரக்கு விற்கிறவன் எவனாவது ஆகிறானா? எவனாவது ஆகிறான்? சரக்கில பிளட் கத்தி செய்யறவன் கடனாளி ஆகிறானா? உலகத்துக்கு சோறு போடுற என் விவசாயி எப்படி கடனாளியானா? ஏன் கடனாளியானா? நீ எது இல்லாமல் வாழ முடியும்? கார் இல்லாம அவன் பணக்காரன், பீடி சிகரெட் இல்லாம வாழ முடியும் அவன் பணக்காரன், நீ செல்போன் இல்லாம வாழ முடியும் அவன் கோடீஸ்வரன், நீ ஃப்ரிட்ஜ் டிவி இல்லாம வாழ முடியும் அவன் கோடீஸ்வரன். ஆனால் சோறு இல்லாம வாழ முடியும் அதை விளைவிக்கிற விவசாயி மட்டும் ஏன் கடனாளானான்? ஏன் கடனாளியானான்? ஏன்? என்னைக்கு இந்த சிந்தனை உனக்கு வரும்? ஏன்? இந்த பொருளை எல்லாம் உற்பத்தி செய்கிறவன் அதற்கான விலையை அவனை முடிவு செய்கிறான்.
ஆனால் விவசாயி மட்டும் அவன் விளை வைக்கிற பொருளுக்கு அவன் விவசாயி விலையை தீர்மானிக்க முடியவில்லை, முடிவு செய்ய முடியவில்லை. யார் முடிவு செய்யறா? வாங்குகிறான். ஒரு கிலோ தக்காளியை விளைய வைக்க அவன் 20 ரூபாய் செலவு செய்து சந்தைக்கு எடுத்து வந்தால் 25 ரூபாய் அல்லது 22 ரூபாய் கொடுத்தால் அவனுக்கு லாபம் இருக்கும். அவன் வாங்குகிறவன் கேட்பான் 15 ரூபாய் என்று கேட்பான். 5 ரூபாய் இழப்புக்கு கேட்பான், நட்டத்திற்கு. கொடுக்கவில்லை என்றால் கொண்டு போக முடியாது, பொருள் கெட்டு போகும், அழுகி போகும். வழியே இல்லை என்று 5 ரூபாய் நட்டத்துக்கு கொடுத்து விட்டு வாழ்க்கை பெறா பாடுபட்டவன் பால்டாலை வாங்கி கொண்டு கொடுத்து விட்டு குடிச்சு விட்டு வாயில செத்து போறான். இதான் நடக்குது. உன் மகன் ஆட்சிக்கு வந்தால் விளைய வைக்கிற விவசாயி அதற்கான விலையை தீர்மானிப்பான். அந்த நிலையை கொண்டு வருவேன். ஒன்றும் இலவசம் ஒன்றும் தரமாட்டேன், ஒன்னும் இலவசம் தரமாட்டேன், எதையும் தரமாட்டேன். ஓசி பஸ் எல்லாம் ஓட்ட மாட்டேன், ஏசி பஸ் ஓட்டுவேன், தரமான பஸ் ஓட்டுவேன். நீ உரிய கட்டணத்தை கொடுத்து பயணித்து போ. 3 தான் உங்கள் பிள்ளைகளின் ஆட்சியில், 3 தான் கட்டணம் இல்லாமல். எது? கல்வி. என் பிள்ளைகளுக்கு கல்வி, என் பிள்ளைகளுக்கு அறிவு, என் பிள்ளைகளுக்கு படிப்பு. படிப்புக்கேற்ற உத்தியோகம், வேலை, அதற்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற மதிப்பு மிக்க பெருமை மிக்க கௌரவமான வாழ்க்கை. எவனிடையும் தன்மானத்தில் வந்து கையேந்தாத தற்சார்பு வாழ்க்கை, தன் காலிலே நின்று பெருமையோடு வாழ்கிற வாழ்க்கை. கல்வியை கொடுப்பேன், உலகத்தரத்து கொடுப்பேன். தனியார் பள்ளிக்கூடத்துக்கு போறீல, போகாத, அவன் என்னிடத்தில் தோற்று போவான். ஒரு முதலாளியால் தர முடிய கல்வியை 8 கோடி மக்களால் நீங்கள் ஓட்டு போட்டு தேர்வு செய்கிற ஒரு அரசால் தர முடியவில்லை என்பது எவ்வளவு கேவலம், கேடுகட்ட நிலை. அந்த அரசு நிறுவத்தான் மறுபடியும் ஓட்டு போட போறிய? அதுதான் போட போறிய? தனியார் மருத்துவமனைகளில் தருகிற மருத்துவ தரத்தை ஒரு அரசாங்கம் தர முடியாது என்றால் தோற்று போகிறதா ஒரு முதலாளியிடம்? அரசு தோற்று போகிறதா? உலக தரத்திற்கு மருத்துவத்தை தருவேன். நீ மதுரையில் கடகோடி கிராமம் எந்த ஊர்ல இருந்தாலும் நாட்டின் முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவம் கிடைக்குமோ அது கடைகோடி மகனுக்கும் கிடைக்க செய்வேன். 1 ரூபா காசு இல்லாம. சட்டம் போடுவோம். மயன் முதலமைச்சர் மகனோ மகளோ பேத்தியோ பேரனோ, அமைச்சர் மகனோ மகளோ பேத்தியோ பேரனோ, IAS IPS டாக்டர், அரசு டாக்டர் யாரா இருந்தாலும் சரி, யாரு பிள்ளையா இருந்தாலும் அரசு பள்ளி கல்லூரியில் படிக்க வேண்டும். சட்டம் போடுவேன், தரத்தை உயர்த்திடுவேன், சிறந்த கல்வியை கொடுப்பேன். ஒருவேளை கொழுப்படுத்து போய் மறுபடியும் தனியார் பள்ளிக்கூடத்தில் சேர்த்தா உன் சம்பளம் எவ்வளவுன்னு கேட்பேன். 1 லட்சம்னா 50,000 துண்டிச்சிருவேன், 50,000 பிடிச்சுக்கிடுவேன். நீ தேச துரோகம் செய்யற, அரசை அவமதிக்கிற, நீ அரசு பணியில் இருக்க, அருகதையற்றவன். 2 தடவை மன்னிப்பேன், அதுக்கப்புறம் ஸ்பாட் டிஸ்மிஸ், வெள்ள ஒன்று, நீ அங்கே போயிடுவேன். அதே மாதிரி மருத்துவம் எவனுக்கு முடியலைனாலும் அரசு அதிகாரி, MP MLA கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் படுக்கணும். ஏன்? தரம் உயர்த்திடுவேன். நீ தனியார் மருத்துவமனையில் என்ன தரம் இருக்குன்னு நினைக்கிறியோ அதை விட 4 மடங்கு தரம் உயர்த்திடுவேன். இன்னைக்கு பிணவர மாதிரி இருக்காது, நட்சத்திர விடுதி மாதிரி மாத்திடுவேன். உலகம் பூரா பார்த்து படிச்சு வச்சிருக்கேன் மகன், போட்டு காட்டுவேன். தரம் உயர்த்தி 1 ரூபா காசு இல்லாம 90 வயசு கிழவிதான் அப்பத்தா வந்தாலும் என் தேசத்தின் மூத்த தாய் கொண்டா சேரு பைக்கம் கொடுப்பேன். 1 ரூபா காசு இருக்காது, 2க்கும் காசு இல்லை. அப்புறம் என்ன? குடிக்க தண்ணி, தூய தண்ணீரை உனக்கு தருவேன். விஷம் இல்லாம நஞ்சு இல்லாம நல்ல தண்ணியை தருவேன். இது 3க்குத்தான் என் தாய் தந்தையர் என் உடன் பிறந்தார்கள். கொள்ள காசை செலவழிக்கிறீ, இது 3ஐயும் உன் மயன் மிச்சம் பண்ணிடுவேன். இது 3ஐயும் கொடுக்க வேண்டியது கவர்மெண்டினுடைய டியூட்டி. புரியுதா? அரசின் கடமை. மற்ற எதையும் நான் காசு இல்லாம தரமாட்டேன். மின்சாரமா தடை இல்லாம தாரேன், சிலிண்டர் தாரேன், சும்மா இல்ல தடை இல்லாம தாரேன். இந்த மதுரையில பக்கத்துல சோழம் வந்தா நாங்க நகர்ப்புறத்து கிராமப்புறங்கள்லயே மாட்டு பண்ணையை வச்சு மாட்டு சாணியிலிருந்து பயோகாஸ் மீத்தேனை எடுத்து சிலிண்டர்ல நிறைச்சு உனக்கு தாரேன். தடை இல்லாம தாரேன். அந்த தயாரிப்பு செலவை எடுத்துக்கிட்டு உனக்கு தாரேன். மற்றபடி என்ன உனக்கு உபசியா வேணும்? மற்றபடி என்ன வேணும்? படிச்சுட்டு வா, வேலை தாரேன். படிக்காம இருக்கிறியா? அப்பவும் கவர்மெண்ட் வேலை தாரேன். படிச்சவன் படிக்காதவன் எல்லாருக்கும் வேலை தாரேன். எப்படி வேலை கொடுப்ப? நான் தான் ஆடு மாடு வளர்ப்பனே, கவர்மெண்ட் வேலையாக்கிடுவேனே. நான் தான் தேனீக்கள் வளர்ப்பேன், பட்டுப்பூச்சி வளர்ப்பேன், கழுத வளர்ப்பேன், பன்னி வளர்ப்பேன், எருமாடு வளர்ப்பேன், கரும்பு போடுவேன், கரும்புல இருந்து தொழிற்சாலை கட்டுவேன், வாழை வளர்ப்பேன், வாழையிலிருந்து தொழிற்சாலை, தென்னையிலிருந்து தொழிற்சாலை. நான் என்ன பண்ணுவேன்? மூங்கில் வளர்ப்பேன், அதுல இருந்து தொழிற்சாலை, சணல் வளர்ப்பேன், தொழிற்சாலை. போட்டு காட்டுறேன், நீ பயந்துருவேன்.
எருக்கணும் செடி வளர்ப்பேன், அதுல இருந்து தொழிற்சாலை. கொட்டமுத்து ஆமணக்கு செடி வளர்ப்பேன், அதுல இருந்து விளக்கெண்ணெய் தயாரிப்பேன்.